ஆறுமூடுகள் இப்படி, இது இப்படி இப்படி வந்தா வேக நேர வரைவுல இது என்ன? அமர்வுடு. இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திறன் வேகத்தை தரும். அதே மாதிரி வேக நேர வரைபட படித்திறன் என்னத்தை தரும்? ஆறுமுடு. ஆறுமூடுகளை தரும். மேலும் 4 செகண்டிற்கு சீரான வேகம் 12 ms உடன் இயங்கும் அப்பொருள் இறுதியில் 2 செகண்டில் சீரான அமர்முடுகளுடன் ஓய்வுக்கு வருகிறது. ரெண்டாவது இயக்கம் என்ன? அதன் பின் மேலும் 4 செகண்டுக்கு சீரான வேகத்திலே இயங்குதாம் என்ன? அப்ப ரெண்டாவது இயக்கம் இது வந்து முதலாவது இயக்கம். ரெண்டாவது இயக்கம் வந்து 12 ms-1ல இருந்து 4 செகண்டுக்கு பிறகு எத்தனை மாறுதாம்? 4 செகண்ட் என்ன வேகத்துல பயணிச்சுக்காம்? சீரான வேகம். சீரான வேகம்னா அப்ப 4 செகண்ட்ல என்ன வேகம் எத்தனை ஆയിരിக்கும்? 12 ms-1. சரி, அடுத்தது ms-1 இயங்கும் பொருள் இறுதியில் 2 செகண்ட் சீரான அமர்மூடுகளுக்கு உட்பட்டு ஓய்வுக்கு வருதானே. அப்ப மூன்றாவது இயக்கம் எப்படி? 12 ms-1ல இருந்தது ஓய்வுக்கு வருதுன்ற எத்தனையா மாறிக்கு? 0. எத்தனை செகண்ட் எடுத்துக்கி? 2 செகண்ட். 2 செகண்ட். சரி, அப்ப இதுல வந்து ஆறுமூடுகள், சீரான வேகம், அமர்மூடுகள் இருக்கு என்ன? சரி, இப்ப கேள்வி வாசி. முதல் 4 செகண்டுக்கு ஆறுமுடுகளை கணிக்க. சரி, எப்படி கண்டுபிடிக்கிற ஆறுமூடுகள்? முதல் 4 செகண்டுக்கு ஆறுமூடுகள் எப்படி கண்டுபிடிக்க? ஆறுமூடுகள் படிச்சோமா? ஆறுமூடுகள் சமன் என்ன? வேக மாற்றத்தின் நேரம். அதுல இருக்குதான், இங்க பார்த்து சொல்லு. அதுல இருக்குதான், புத்தகத்துல உனக்கு தெரிஞ்சாண்டே கேக்குறேன். முதலாவது என்ன? ஆறுமூடுகள். முதல் 4 செகண்ட்ல என்ன ஆறுமூடுகள்? ஆமாண்ணே, ஆறுமூடுகள் சமன் என்ன? வேக மாற்றத்தின் நேரம். முதல் 4 செகண்ட்ல ஆறுமூடுகள் கட்டி வேக மாற்றத்தின் நேரம். வேக மாற்றம் என்ன? இறுதி வேகம் ஆறுமூடுகள் கடி இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகம். சரியா? கீழ் நேரம் என்ன? நேரம். இறுதி வேகம் எத்தனை? 12. முதலாவது 4 செகண்ட்லாம் கடி 12, ஆரம்ப வேகம் 0, நேரம் என்ன? 4 செகண்ட். அப்ப எத்தனை? 3 ms-2. 3 ms-2. சரி, ரெண்டாவது என்ன வாசி? இறுதி 2 செகண்டில் அமர்முடுகளை காண்பு. 2 செகண்ட். இறுதி 2 செகண்ட்ல என்ன செஞ்சுக்காம்? 12ல இருந்து 0 மாறிக்காம். அப்ப என்ன செஞ்சுக்கி? அமர்மூடுகள் என்ன? அமர்மூடுகள் எப்படி காணலாம்? அதுக்கும் ஆறுமூடுகளை கண்டு ஆறுமூடுகள் இறுதி 2 செகண்ட் ஆறுமூடுகள் கண்டா இறுதி வேகம் எத்தனை? இங்க பார்க்காம சொல்லண்டா, இந்த லீகத்தை பார்த்து சொல்லண்டா. இறுதி வேகம் எத்தனைடா? இறுதி வேகம் எத்தனை? இதுல 0. 0ல இருந்து 12 கழிக்கணும். நேரம் 2 செகண்ட். அப்ப என்ன வரும்? -6 ms-2 ஆறுமூடுகள். அப்ப அமர்மூடுகள் 6 ms-2. 6 ms-2. சரி, அடுத்தது வாசி. இந்த 10 செகண்ட்களில் பொருளின் இடப்பெயர்ச்சியை காட்டிக்க. அப்ப என்ன செய்யணும்? இதுல வந்து எத்தனை இயக்கம் இருக்கு? இங்க பாரு, எத்தனை இயக்கம் இருக்கு இதுல இந்த கேள்வியில எத்தனை இயக்கம் இருக்கு? இயக்க வகை 3 என்ன? ஆறுமூடு, சீரான வேகம், அமர்மூடு என்ன? சரி, இப்ப நம்ம முதலாவது இயக்கத்துக்கு இடப்பெயர்ச்சியை காணுவோம். என்ன சமன்பாடு போடலாம்? முதலாவது இயக்கத்துக்கு என்ன சமன்பாடு போட்டு இடப்பெயர்ச்சியை காணலாம்? வேகம் தர நேரம். என்ன? வேகம் தர நேரம். வேகம் தர நேரத்துக்கு போன கிளாஸ்லயும் ஒரு கணக்கு செஞ்சேன். வேகம் தர நேரம் போட்டு என்ன வந்தது? நான் என்ன சொல்லிக்கேன்? வேகம் தர நேரம் என்னத்துக்கு போடணும்னு சொல்லிக்கேன். இயக்கம் சீரான வேகத்தில் இருந்தா தான் வேகம் தர நேரம் போட சொல்லிக்கேன். முதலாவது இயக்கம் என்ன? சீரான வேகமா?
இல்ல, அப்ப என்னது? சராசரி வேகம். ஆ, அப்பதான் அப்ப என்ன என்ன செய்யற? போன கிளாஸ் சொல்லி தந்தேன். முதல்ல அப்ப சராசரி வேகம் தர நேரம் போடணும் என்ன? இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி சமன் முதல் 4 செகண்டுக்கு இடப்பெயர்ச்சி சமன் சராசரி வேகம் தர நேரம். சராசரி வேகம் என்ன செய்யணும்? முதல் 4 செகண்ட் சராசரி வேகம் வேண்டாம். 6 ms. அப்ப சைபரையும் 12ஐயும் கூட்டி 2ஆல பிரிச்சு என்ன செய்யணும்? என்னத்தால பெருக்கணும்? நேரத்தால பெருக்கணும் என்ன? அப்ப 4 6 24 மீட்டர். சரி, அப்ப இது முதலாவது இயக்கத்துக்கு. ரெண்டாவது என்ன என்ன வேகம்? என்ன இயக்கம்? சீரான வேகத்துக்கு என்ன சமன்பாடு போடலாம்? வேகம் தர நேரம். அப்ப அடுத்தது ரெண்டாவது இயக்கம் அடுத்த 4 செகண்ட், நடு 4 செகண்டுக்கு இடப்பெயர்ச்சி காண்றேன்டா என்ன செய்யணும்? வேகம் காணலாம். வேகம் என்ன? 12 தர நேரம் 4. அப்ப எத்தனை வரும்? 48 மீட்டர். இங்க பாரு, இதுல சீரான வேகம் என்ன? நான் சீரான வேகத்துக்கு சொல்லிக்கேன். சராசரி வேகமும் போடலாம், வேகம் மட்டும் போடலாம். ஏன் இதுல சராசரி வேகத்தை காணுவோம். எத்தனை வருது பாப்போம். ரெண்டாவது இயக்கத்துக்கு சராசரி வேகம் என்ன வரும்? 12 தான். ஏன்னா ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிச்சாலும் 12 தான் வரப்போகுது. அதான் நான் சொல்லிக்கேன். அப்ப சீரான வேகம் வந்தா அங்க நம்ம வேகம் தர நேரம் மட்டும் போடலாம் இடப்பெயர்ச்சி ஆண்டதுக்கு. ஆனா சீரற்ற வேகம் ஆறுமூடுகள் அல்லது அமர்மூடுகள் வந்தா என்ன செய்யணும்? சராசரி வேகம் காணணும். ஏன்? அதுல ஆரம்ப வேகமும் இறுதி வேகமும் வித்தியாசம் என்ன? சரி, அப்ப இது வரையும் தான். அப்ப ரெண்டாவது. அப்ப மூன்றாவதுக்கு என்ன செய்யணும்? மீண்டும் என்ன இது என்ன வகை இயக்கம்? சீரற்றது. அப்ப கடைசி 2 செகண்டுக்கு இடப்பெயர்ச்சியில என்ன போடணும்? என்ன சமன்பாடு? 12 சராசரி வேகம். சராசரி வேகம் 12 0.2 தர 2 6 12 மீட்டர். அப்ப என்ன காட்டிக்கு? மொத்தம் 10 செகண்டுக்கு என்ன இடப்பெயர்ச்சி? அப்ப என்ன செய்யணும்? மூன்றையும் கூட்டம் 24 12 48 கூட்டினா 84 மீட்டர். இது விளையுண்டா? நான் கேள்வி எடுத்த உனக்கு சராசரி வேகத்தை எதுன்னு சொல்றதுக்கு. சரியா? அப்ப மறந்துடாத, சீரான வேகம் வந்தா மட்டும்தான் நம்ம வேகத்தின் கீழ் வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் போடலாம். சீரற்ற வேகம் வந்தா சராசரி வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். சரியா? சரி, விளையுண்டு தானே? சரி, இது அழிக்கிறோங்க. சரி, இன்றைக்கு ஹெடிங் போர்டு இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இப்ப படிக்க போறது இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இடப்பெயர்ச்சி நேர வரைவுல என்னத்துக்கெல்லாம் வரைவு அப்புறம் ஒரு வரைவுல மெட்சில சொல்லுவோம். எத்தனை அச்சு இருக்கு ஒரு வரைவுக்கு? 2 என்னலாம்? X அச்சு Y அச்சு. இப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவுல என்ன செய்யப்படும் சொன்னா, அந்த வரைவுல X அச்சுக்கு பதிலா நேரத்தையும் Y அச்சுக்கு பதிலா என்னத்தை போட போறோம்? இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இடப்பெயர்ச்சி நேர வரைவு. என்னெல்லாம் இருக்கு? 2 கணியம் இருக்கு. என்னெல்லாம்? இடப்பெயர்ச்சியும் நேரமும் இருக்கு. என்ன? சரி, இப்போ ஒரு மெட்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 ஒரு அச்சு எடுத்தோம்னு சொன்னா 2 இருக்கும். சாரி, ஒரு வரைவுல 2 அச்சு இருக்கு. ஒன்று X, மற்றது Y. சரி, இப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவுல எத்தனை கணியம் இருக்கு? 2. என்னெல்லாம்? இடப்பெயர்ச்சி நேரம். சரியா? இங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, நேரத்துக்கு எக்ஸ் அச்சுக்கு நேரத்தை எடுக்க போறோம். சரியா? நேரம். Y அச்சுக்கு இடப்பெயர்ச்சி. இப்ப சொல்லுவோம், இப்ப என்னத்தை மாத்தி என்னத்தை அளக்க போறோம்? நேரத்தை மாத்தி இடப்பெயர்ச்சி. அப்ப நேரம் மாற மாற நேரத்துக்கு ஏற்ப எப்படி இடப்பெயர்ச்சி மாறுது என்று சொல்ற வரைவு தான் இடப்பெயர்ச்சி நேர வரைவு. சரியா?
விளங்கிட்டா? சரி, அப்ப இடப்பெயர்ச்சி நேரம் என்றால் என்ன? நேரத்துக்கேற்ப இடப்பெயர்ச்சி மாறும் விதத்தை காட்டும் வரைவு. அப்ப எழுது. நேரத்திற்கேற்ப என்ன நேரம் மாற மாற எப்படி இடப்பெயர்ச்சி மாறுதுன்னு காட்டுற வரைவு தான் இடப்பெயர்ச்சி நேர வரைவு. சரியா? 38ஆம் பக்கத்தை எடு. 38ஆம் 38ஆம் பக்கத்துல பாரு, அந்த டேபிள் தந்துட்டாங்கண்ணே. நேரத்தோட என்ன மாறுறது? நேரத்தோட நேரம் நேரத்தோட மாற போறது இடப்பெயர்ச்சி. சரியா? நேரம் இது வந்து இடப்பெயர்ச்சி. சரியா? இடப்பெயர்ச்சி. அப்ப எத்தனை செகண்டுக்கு தந்துட்டாங்க? 5 செகண்ட். 2 3 4 5. சரியா? 0 1 2 3 4 இதுல வந்து 5. சரி, எப்படி மாறிக்கு? 0 3 6 9 12 15. இது என்ன இயக்கம்? சீரான இயக்கம். சீரான வேகம். ஏன்? ஒரு செகண்டுக்கும் 3 மீட்டர் அதிகரிச்சு போயிட்டீங்க. அப்ப வேகம் வந்து சீரான வேகம். சரியா? சரி, இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம மெட்ஸ்ல வரைவுகிற என்ன செய்யணும்? ஒரு புள்ளி குறிக்கிறேன்னா எத்தனை ஆள்கூறு வேணும்? ஒரு புள்ளிக்கு வரைவுல குறிக்கிறேன்னா ஒரு புள்ளிக்கு எத்தனை ஆள்கூறு வேணும்? 2. என்னத்திர ஆள்கூறலாம்? எக்ஸ்ரேயும் ஒரு புள்ளி எடுத்த முடிச்சுன்னா எக்ஸுக்கு ஒரு ஆள்கூறு, வைக்கு ஒரு ஆள்கூறு வந்தா தான் ஒரு புள்ளி குறிக்கலாம். சரி, இப்ப இதுல வந்து எது எக்ஸ் என்று சொல்லிக்க, எது y என்று சொல்லிக்க? நேரத்திலையும் இடப்பெயர்ச்சிலையும் நேரம், y இடப்பெயர்ச்சி. அப்ப முதலாவது நம்ம ஆள்கூறு குறிக்கிறதுல முதலாவது என்னத்தை குறிக்கணும்? எக்ஸ் குறிக்கணுமா, y குறிக்கணுமா? சரி, இப்ப வந்து நம்ம முதலாவது ஒரு ஆள்கூறு கேட்டா முதலாவது எந்த புள்ளியை குறிக்கிற? எக்ஸ் புள்ளியை குறிக்கிறையா, y குறிக்கிறையா? எக்ஸ். சரி, இப்ப சொல்லுவா முதலாவது 0. இதை நம்ம ஆள்கூறுல குறிப்போம். 0 0 இதுல 1. அடுத்தது என்ன புள்ளி? 1 2 3 4 5. அடுத்தது என்ன புள்ளி? 1 3 3 6 9 12 15 18. இது 1 2 3 4 5. சரியா? சரி, அப்ப சொல்லுவா அப்ப முதலாவது 0 0. ரெண்டாவது எக்ஸுக்கு 1 இதுல 3. இது அடுத்தது 2க்கு 6. அடுத்தது 3 9. அடுத்தது 4 12. அடுத்தது 5 15. சரியா? சரி, 5 15. சரி, இப்ப என்ன செய்ய போறோம்? இணைக்க போறோம். இணைச்சா என்ன வரும்? இணைச்சா என்ன வருது? உற்பத்திக்குள்ளாக போகும் ஒரு நேர்கோடு வருது. உற்பத்தி கூடாக போகும் ஒரு நேர்கோடு. அப்ப இது என்ன? இடப்பெயர்ச்சி நேர வரைவுட சீரான வேகத்துக்குரிய இடப்பெயர்ச்சி நேர வரைவு. சீரான வேகம். அப்ப உனக்கு எக்ஸாம்ல இப்படி ஒரு வரைவு தந்துட்டு இது எக்ஸ், இது y, சாரி இது y, இது எக்ஸ், இது y, இது நேரம், இது இடப்பெயர்ச்சியில நேர இடப்பெயர்ச்சி நேர வரைவில் இந்த வரைவு குறிக்கும் வேக இயக்க வகை என்ன என்று கேட்டா என்ன? சீரான வேகம். சரியா? சரி, சரி சரி. இப்ப நம்ம ஒரு வரைவுக்கு ஒரு கோட்டுக்கு என்னையெல்லாம் காணலாம்? மெட்ஸ்ல என்னையெல்லாம் காணலாம்? படித்திறன் தான் என்ன சொல்லுவா? இந்த வரைவுக்கு படித்திறன் காண போறோம். படித்திறன் எப்படி காண்ற? படித்திறன் சமன் x1 x2 மேல என்னடா வரும்? எக்ஸா வரும். மாத்தி போட்டீங்கன்னா போலையா வரும். அப்ப முதலாவது என்ன? y அச்சின் ஆள்கூறு. y அச்சின் ஆள்கூறு கீழே x அச்சின் ஆள்கூறு. சரியா? ஆள்கூறு. இப்ப என்ன செய்ய போறோம்னா இந்த புள்ளி 2 எடுக்க போறோம். இதை எடுக்க போறோம்,
இதையும் எடுக்க போறோம் சரியா. இதையும் ரெண்டையும் எடுத்து என்ன செய்ய போறோம்? இதே இந்த ரெண்டையும் எடுத்து என்ன செய்ய போறோம்? படித்திறன் காணப்படும் சரியா. இதுல சொல்லுவோம் புள்ளி வையஜிர ஆள்கூர் என்ன இந்த புள்ளியில 15 15 இருந்து என்ன செய்யணும்? என்னத்தை கழிக்கணும்? இதுல வயிறு ஆள்கூர் என்ன? 5 இது 5 3 3 3 கீழே 5 மைனஸ் கீழே 1 5 மைனஸ் 1 1 என்ன சரி. அப்ப என்ன வரும்? 12/4 சமன் 3 சரியா. 3 படித்திறன் என்ன வந்தீங்க? 3. இந்த படித்திறன் என்னத்துக்கு சமன் இங்க? வேகம். இப்ப என்ன செய்ய போறோம்? வேகத்தை காணப்போறோம். இதுல சீரான வேகம் சொல்லிக்க. அப்ப இந்த சீர வேகத்தை சொல்லுவோம். 1 இருந்து 2 போக்குல 3 கீழ் 1. அப்ப 3 ms மைனஸ் 1 சரியா. அப்ப அதே தான் நம்மளுக்கு என்ன வந்தீங்க? படித்திறன் சரியா. அப்ப இதுல இருந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். என்ன? இடப்பெயர்ச்சி நேர வரைவின் படித்திறன் வேகத்தை தரும் சரியா. வளைண்டா. அப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவிட படித்திறன் கண்டமாட்டா அது என்ன? வேகத்தை தரும் அந்த இயக்கத்தை சரியா. இடப்பெயர்ச்சி நேர வரைவு சொல்லிவிட்டு அப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவு போட்டு இடப்பெயர்ச்சி நேரம் மட்டும் போடும். இடப்பெயர்ச்சி நேரம் மட்டும் போட்டுட்டு இந்த வரைவை சும்மா கீறிவை. இதெல்லாம் தேவையில்லை, சும்மா கீறிவை. கீறிட்டு கீழே எழுது சரியா. சரி. அப்ப இந்த இடப்பெயர்ச்சி இந்த நேரம் அதை குறிக்கணும் வரைவுல. நேரம் இடப்பெயர்ச்சி சரி. கீழே எழுது இடப்பெயர்ச்சி நேர வரைவின் படித்திறன் அவ்வியக்கத்தின் என்னத்துக்கு சமன்? வேகத்துக்கு சமன் சரியா. சரி சரி. அடுத்த போடு வேக நேர வரைவு. இப்ப இது விளங்கிட்டு தானே இடப்பெயர்ச்சி நேர வரைவு. வேக நேர வரைவு. அப்ப அங்க நேரத்தோட இடப்பெயர்ச்சி மாறினது. இங்க நேரத்துடன் வேகம் மாறும் விதத்தை குறிக்கும் வரைவு வேக நேர வரைவு ஆகும். என்ன மாற போகுது இந்த வரைவுல? எக்ஸ் அச்சுக்கு நேரம், இங்க என்ன வரப்போகுது? வேகம் வரப்போகுது. அப்ப இங்க வேக நேர வரைவு. வேக நேர வரைவுல இங்க வேகம் வரப்போகுது சரியா. வேகம் இங்கேயும் வேகம். என்ன செஞ்சுக்காங்க? இதுல 6 செகண்ட் தந்துக்காங்க. 6 செகண்ட் போடுறேன் கீழே. 6 செகண்டுக்கு 18 தந்துக்காங்க. அப்ப இது என்ன வேகம்? என்ன இயக்கம் சொல்லுவாப்போம்? 3 6 9 12 15 18 என்ன இயக்கம்? இடப்பெயர்ச்சி நேர வரைவுக்கு 3 6 9 வந்தா சொன்னா சீரான வேகம். இங்க வேகனத்துக்கு 3 6 9 வந்துச்சு. அங்கே சீரான வேகமா? அப்ப என்ன செய்யுது? முதல் செகண்ட்ல வேகம் 3 இருக்கு. 2வது செகண்ட்ல வேகம் எத்தனையா மாறுது? 6. 4வது செகண்ட்ல எத்தனை? 12 வருது. அப்ப என்ன செய்யுது? வேகம் படிப்படியா கூடுது. கூட்டிட்டு போன சீரான இயக்கமா? இல்ல, 6 சரியா. சரி. அப்ப இதை குறியாபம். 0க்கு 0, 3க்கு 6, 2க்கு 1க்கு 3, 2க்கு 6, 3க்கு 9, 4க்கு 12, 5க்கு 15, 6க்கு 18 சரியா. சரி. இணைச்சா என்ன வரும்? என்ன கோடு வரும்? நேர்கோடு வரும். என்ன அங்க என்ன வந்தது? இடப்பெயர்ச்சி நேர வரைவுக்கு நேர்கோடு. இந்த உற்பத்தி கூட போற நேர்கோடு என்னத்துக்கு வந்தது? என்ன வகை இயக்கத்துக்கு வந்தது? சீரான வகை. இங்க
வேக நேர வரைவுல உற்பத்தி கூட போற வரைவு என்னத்துக்கு வந்து எந்த வகை இயக்கத்துல ஆறுமுடு ஆறு சீரன் மூடுகள் அப்ப மறந்துடப்படா. அப்ப எக்ஸாம்ல என்ன செய்வாங்க தெரியுமா? இடப்பெயர்ச்சி நேர வரைவுல ஒரு வரைவை தந்துட்டு இதற்கு சமனான வேக நேர வரைவை வரைக என்று சொல்லுவாங்க. சரியா? அப்ப உனக்கு விளங்கணும் சீரான இயக்கத்துல வேகம் சீரான இயக்கத்துக்கு வேக நேர வரைவு வேற, இடப்பெயர்ச்சி நேர வரைவு வேற. சரியா? சரி. அப்ப இப்ப சொல்லுவாப்போம். இப்ப இதுக்கு படிச்சிடம் காணுவோம். படிச்சிடனுக்கு இதை சொல்லுவாப்போம். இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் எடுப்போம். எத்தனை? இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் எடுப்போம். 6 சய இந்த புள்ளிடா 6 செய்யன்னு சொல்லாத. முதலாவது 6 செய்யா வரும். மேல என்னடா என்னச்ச போட சொல்லிங்க? 18 ஐஎச் எடுக்க போறோம். 18 ஜெய சைபர் கீழ் கீழ் 6 6 செய்ய சைபர். அப்ப எத்தனை? 3 ms minus 3 வந்திக்கு. சரியா? 3. அப்ப படிச்சிட வந்திக்கு 3. இப்ப இதுல வந்து இந்த இயக்கத்துல என்ன 3 வரும்? இந்த இயக்கத்துல என்ன 3 வரும்? அங்க வந்து இடப்பெயர்ச்சி நேர வரைவுக்கு 3 வந்தது என்னத்துக்கு? வேகத்துக்கு. இங்க என்னத்துக்கு 3 வரும்? விட வேகம் 3 அதிகரிச்சுட்டு போனா அங்க என்ன 3க்கு சமன்? 6 மூடுகள். என்ன 6 மூடுகள். சரியா? இப்ப இங்க பாரு 6 மூடுகளை இதுக்கு காணுவோம். எப்படி வரும்? 6 செய்ய இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகம் 3 கீழே 1 செகண்ட். அப்ப என்ன வரும்? 3 ms மைனஸ் 2. அப்ப வேக நேர வரைகுட படித்திறன் என்னத்தை தரும்? 6 மூடுகளை தரும். இடப்பெயர்ச்சி நேர வரைகுட படித்திறன் என்னத்தை தந்தது? வேகம். 6 மூடுகள் என்னத்திர படித்திறன்? வேக நேர வரைகுட படித்திறன் 6 மூடுகள். இடப்பெயர்ச்சி நேர வரைகுட படித்திறன் வேகம். சரியா? சரி. அப்ப வேக நேர பண்டு போட்டுட்டு இத 6 மூடுகளுக்கான வரை பண்டு போட்டுட்டு இந்த நேர்கோட கீறி படித்திறன். அப்ப நேர்கோட கீறி 6 மூடுகளுக்கான வரை பண்டு போட்டுட்டு அதை கீறி. சரியா? சரி. அப்ப எழுதி கீழே வேக நேர வரைவின் படித்திறன் என்னது ஜமன்? வேக நேர வரைவின் படித்திறன் அவ்வியக்கத்தின் 6 மூடுகளுக்கு சமன். நான் இப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவு தாரா அதுக்கு வேக நேர வரைவு சொல்லுவாமா? எப்படி வருமண்டு? சரியா? இடப்பெயர்ச்சி இது இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இது வேக நேர வரைவு. சரியா? சரி. இது என்ன இயக்கம்? இது நேரம் இடப்பெயர்ச்சி. இது என்ன இயக்கம்? சீரான இயக்கம். சீரான வேகம். இத போடு. சீரான வேகம். சீரான வேகம் இதுல எப்படி வரும்? இதுக்கு எப்படி வரும்? சமாந்தர நேர்கோடு. எப்படி வரும்? இப்படி வரும். இதுல வந்து நேரம், இங்க வேகம், இங்க நேரம். எப்படி வரும் சீரான வேகம்? எக்ஸுக்கு சமாந்தரமான நேர்கோடு. எக்ஸுக்கு சமாந்தரமான நேர்கோடு. சரியா? அப்ப இங்க வேக இடப்பெயர்ச்சி நேர வரைவு சீரான வேகம் இது, இங்க சீரான வேகம் இது. சரியா? சீரான வேகம் இது இரண்டாவது. இது இடப்பெயர்ச்சி, இது நேரம். இது என்ன இயக்கம்னு சொல்லு?
ஓய்வு. ஓய்வு. ரெண்டாவது இது வந்து ஓய்வு. சரியா வளைந்தா ஓய்வு ஏன் ஓய்வுன்னு சொன்னா நேரம் இடப்பெயர்ச்சி போவது இடப்பெயர்ச்சி 0. நேரத்தோட அது நேரத்தோட இடப்பெயர்ச்சி மாற இல்லைன்னு நேரத்தோட ஓ சார். இடப்பெயர்ச்சி மாறாட்டி ஓய்வு. சரி இப்ப இதுக்கு என்னண்டு வரும் ஓய்வு? வேக நேர வரைக்கும் ஓய்வு எப்படி வரும்? அமர்முடுகள். அமர்முடுகள் நான் என்ன சொல்றேன் ஓய்வுக்கு என்னண்டு வரும்? ஓய்வு. அப்ப ஓய்வு ஒரு வாகனம் இயக்க ஓய்வு நிலையில இருக்கின்றா அதுக்கு வேக நேர வரைவோ வரைகின்ற கேட்டா அமர்முடுகிற வரைவா? இல்ல. அப்ப எப்படி வரும் ஓய்வு சொல்லு பாப்போம். இப்ப இதுக்கு வந்து ஓய்வு இப்படி வந்தீங்க, இங்க இப்படி வந்தீங்க, இங்க இது சீரான வேகம். அதே மாதிரி இது ஓய்வுண்டா இடப்பெயர்ச்சி, இங்க வேகத்துக்கு ஓய்வு எப்படி வரும்? இடப்பெயர்ச்சியில வந்து ஓய்வுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் ஓய்வுக்கும் நேரத்துக்கும் என்ன நடக்கும்? ஓய்வு நிலையில இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்கும் என்ன நடக்கும்? நேரம் போக போக இடப்பெயர்ச்சியில என்ன மாற்றம் நடக்கும்? ஒரே இடத்துல. ஒரே இடத்துல இருக்கும். அப்ப இடப்பெயர்ச்சி என்ன செய்யாது? மாறாது என்ன? அதே மாதிரி ஓ வேகத்துல சம்பந்தப்படுத்தி சொல்லுவோம். ஓய்வுன்னு சொன்னா வேகத்துக்கும் நேரத்துக்கும் என்ன நடக்கும்? வேகம் என்ன இருந்தாடா ஓய்வுன்னு சொல்றேன். 0. அப்ப பூஜ்ஜியம் எப்படி வரும்? நேரத்தோட நேரத்தோட என்ன செய்யும்? வேகம் பூஜ்ஜியமாவே இருக்கும். அப்ப எப்படி வரும்? இந்த அச்சோட இப்படியே வரும். சரியா? சரி. விளங்கிட்டா? ஓ சரி இது வந்து ஓய்வு. சரி சரி நீ இதை எழுது. இது விளங்கிட்டா ஓய்வு? ஓ சார். இங்க பாரு ஓய்வுக்கு நம்ம இடப்பெயர்ச்சி நேர வரைவு குறிக்கிறேன் எப்படி குறிப்போம்? நேரம் இடப்பெயர்ச்சி என்று குறிச்சா ஓய்வுக்கு என்ன செய்வோம்? 1 2 3 மூன்றுல இருந்தா என்ன செய்யும்? இது 3. மூன்றிலே இருக்கும் என்ன? மூன்றிலே இருக்கும். அப்ப என்ன நம்ம நேரம் கூட கூட என்ன செய்யும்? இது 3 2 வச்சோம்னு சொன்னா நேரம் போக போக அது மூன்றிலே இருக்கும். அப்ப நேர்கோடு வரும். சரியா? அதே இது வேகத்துக்கு எடுத்தோம்னா பாரு, ஓய்வுக்கு எடுத்தோம்னு சொன்னா இதுல எத்தனை இருக்கும்? ஓய்வுன்னு சொன்னா வேகம் 0. 0. அப்ப நேரத்தோட என்ன செய்யும்? எல்லாம் 0 என்ன? அப்ப இதுல ஒன்று இருந்தா ஒன்றுலையும் 0, வேகம் 2 எடுத்தா 2லையும் 0, 3லையும் 0, இப்ப 4 இதுல குடிச்சோம்னு சொன்னா நேர்கோடு இப்படி வரும். சரி அவ்வளவுதா? ஓ சார். சரி அப்ப இதற்கு இடப்பெயர்ச்சி நேர வரைவு வேக நேர வரைவு முதலாவது சீரான. அடுத்தது ஆறுமூடுகள். சரியா? மூன்றாவது ஆறுமூடுகளுக்கு கீறி பார்ப்பேன் இப்படி வரும். நேர சொல்லுவாப்போ ஆறுமூடுகளுக்கு எப்படி வரும் இடப்பெயர்ச்சி நேர வரைவு தெரியுமா? மூன்றாவது ஆறுமூடு. ஆறுமூடுகளுக்கு இடப்பெயர்ச்சி நேர வரைவு எப்படி வரும்? சரி உதாரணத்துக்கு பாரு. சரி இங்க பாரு இடப்பெயர்ச்சி நேர வரைவு. சரி ஆறுமூடுகள் என்ன? வேக வளர்ச்சி. வேகம் என்ன செய்யும்? அதிகரிச்சுட்டு போகும் என்ன? சரி இப்ப இது வந்து ஓய்வில் இருந்து ஆரம்பிக்குதாம். முதலாவது 10 மீட்டர் போகுதாம். ரெண்டாவது எத்தனை வரும்? இதுல எத்தனை வரும்? 10 வருமா 10ஓட கூட வரும்? 10 கூட. கூட வரும் என்ன? ஒரு எத்தனை போடுவோம்? இதுல 10 அதிகரிச்சுக்கிட்டா அது அடுத்தது அதிகரிக்கிற தூரம் கூட வரும். 30 போடுவோம். சரியா? 20 அதிகரிச்சு அடுத்தது 20 அதிகரிச்சுக்கிட்டா இங்க 10 அதிகரிச்சு இங்க 20 அதிகரிச்சுக்கிட்டா இங்க எத்தனை அதிகரிக்கும்? 20ஆ 20 கூட அதிகரிக்கணுமா? 20 கூட. கூட. ஏன்? வேகம் கூடுது என்ன? வேகம் கூட கூட ஒரு செகண்டுக்கு போற இடப்பெயர்ச்சி கூட்டிட்டு போகும் என்ன? சரி இப்ப இதுல வந்து 30 அதிகரிக்குன்னு போடுவோம், 60 போடுவோம். சரியா? சரி இப்ப என்ன செய்ய போறோம்? 0 10 30 60. சரியா? சரி இப்ப இதை நம்ம குறிச்சு பார்ப்போம் எப்படி வரும் குறிக்கிறது. சரி இப்ப சொல்ல பார்ப்போம். முதலாவது புள்ளி என்ன? 0. 0க்கு 0. சரி ரெண்டாவது 1க்கு 10. 1க்கு 10. ரெண்டாவது 2க்கு 30. 2க்கு இது 1 2 2க்கு 30. 2க்கு 30. அடுத்தது 3க்கு 60. 3க்கு 60. அப்ப இது என்ன?
நேர்கோடு இப்படி போறது என்ன செய்ய போகுது, எப்படி வரும், இப்படி வந்து இப்படி போக போகுது என்ன. அப்ப நேர்கோடுன்னு சொன்னா இப்படி வர்றது என்ன செய்யுது, நேர்கோடு மேல் பக்கம் வளைஞ்சிட்டு போகுது என்ன. அப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவு ஆறு மூடுகளுக்கு வரைவு எப்படி, இப்படி மேல் நோக்கி. சரியா, விளங்கிட்டா விளங்கிட்டா. எப்படி இப்படி இப்படி போக வேண்டியது என்ன செய்யுது, படிப்படியா வேகம் அதிகரிக்க வரைவு இப்படி என்று போகுது. சரியா, சரி. அதே இது என்ன எழுதுவோம், இது இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி இல்லையா, இப்ப என்ன செய்யும், வேகம் போடுவோம். வேகம் இப்ப என்னண்டு வரும், வேகம் எப்படி வரும், 10க்கு பிறகு எத்தனை வரும், 10 விட என்ன செய்யும் 10. அப்பதான் இருந்தோம்டா, உதாரணத்துக்கு இருந்தோம்டா 10 எத்தனை 20 30. சரியா, இப்ப என்ன செய்யுது, வேகம் படிப்படியா கூட்டிட்டு போகுது. சரி, இப்ப வேகத்தை கீறி பார்ப்போம். சைபர், இப்ப மூணாவது சைபர் சைபர் என்ன, சைபர் சைபர். ரெண்டாவது 1 10. ரெண்டாவது 2 20. மூன்றாவது 3 30. இது என்ன இணைச்ச என்ன வரும், நேர்கோடு. சீரான வேகம் இல்லடா இல்ல, நேர்கோடு. அப்ப உதாரணத்துக்கு படிச்சோமா வேக நேர வரைவு. சரி, இப்ப என்னடா வரும் இது, இங்க வேக நேர வரைவுட உற்பத்தி கூட போற நேர்கோடு வந்தா அது என்ன, ஆர்மூடு. அதே ஆர்மூடு இங்க எப்படி வருது, மேல் பக்கம் வளைஞ்சு வருது என்ன. அப்ப அப்ப இங்க இடப்பெயர்ச்சி நேர வரைவுட இப்படி வர ஆர்மூடு இங்க நேர்கோடு. இதே மாதிரி இடப்பெயர்ச்சி நேர வரைவுக்கு என்ன இயக்கம் வந்தது, வேக நேர வரைவுல ஆறு மூடுகளுக்கு வர இதே மாதிரி உற்பத்தி கூடான நேர்கோடு இடப்பெயர்ச்சி நேர வரைவுல என்னத்துக்கு வந்தது, என்ன இயக்கத்துக்கு வந்தது, சீரான வேகத்துக்கு வந்தது என்ன. அப்ப மறக்கப்படா, அப்ப இங்க ஒரு மாதிரி இருக்கு, இங்க ஒரு மாதிரி இருக்கு. சரியா, வித்தியாசம். சரி, இப்ப இதை இது ரெண்டையும் கீறு, இந்த புள்ளியெல்லாம் வைக்க தேவையில்லை, சும்மா அப்படி கீறு. புள்ளி உனக்கு விளங்குறதுக்காண்டி கீறுனேன். இப்படி கீறு இந்த கிராஃப, இப்படி வரும், இது நேர்கோடு. சரி, நாலாவது இயக்கம் என்ன, அமர்முடு. அமர்முடன் என்ன, வேகம் குறையுது. வேகம் குறையுது. அதே மாதிரி இடப்பெயர்ச்சிக்கு என்ன நடக்கும், வேகம் குறைய குறைய இடப்பெயர்ச்சி என்ன செய்யும், கூடும். எப்படி கூடும், முன்னுக்கு கூடுனதோட அதே அளவு கூடுமா இல்லாட்டி குறைவா கூட்டிட்டு போகுமா, இங்க பாரு. சரி, முதலாவது வந்து 50 இருக்கு இடப்பெயர்ச்சி. 50 இருந்து வேகம் குறைய குறைய எப்படி குறைஞ்சிட்டு போகும், எப்படி எப்படி போகும், எப்படின்னு சொல்லுவாப்பா. சரி, முதலாவது 50 100க்கு போய்க்குன்னு சொல்ல. சரி, அடுத்தது எப்படி போகும், 150 வருமா, 150ஓட கூட வருமா அல்லது 150ஓட குறைய வருமா, அமர்மூடுகள்ல போகுதுங்க 150 வரும். 150 வந்தா இதுல எத்தனை பேத்திக்கு, இதுல எத்தனை பேத்திக்கு 50, இதுல பேத்திக்கு எத்தனை பேத்திக்கு 50. அப்ப ஒரு செகண்டுக்கு 50 அதிகரிச்சுட்டு போனாங்க, வேகம் குறையுதா என்ன செய்யுது, வேகம் சீரான வேகத்துல போகுது. அப்ப என்ன செய்யும், இங்க 50 கூடுனா வேகம் குறையுதுன்றா என்ன செய்யணும், இதோட 150ஓட குறைவா வரணும். சரியா, சரி, அதை பாரு, நம்ம அதுக்கு ஒரு இதை பெறுவோம். சரி, வேகம் இதுல வந்து இடப்பெயர்ச்சி முதலாளி சைபர்ல இருக்காம். சரியா, அதுக்கு பிறகு என்ன செய்தாம், 60க்கு போகுதாம். 60, அதுக்கு பிறகு என்ன செய்யுது, அதுக்கு பிறகு 100, அதுக்கு பிறகு 120. சரியா, என்ன செஞ்சுக்கு, முதலாவது 60 அதிகரிச்சுக்கு, அதுக்கு பிறகு எத்தனை அதிகரிச்சு 40 அதிகரிச்சு, அதுக்கு பிறகு 20. அப்ப இடப்பெயர்ச்சி அதிகரிச்சாலும் அதிகரிக்கிற வீதம் என்ன செய்யுது, குறையுது. அப்படின்னா என்ன செய்யுது, வேகம் படிப்படியா குறைஞ்சிட்டு வருது என்ன, படிப்படியா குறைஞ்சிட்டு வந்ததால ஒரு செகண்டுக்கு போற தூரம் குறைஞ்சிட்டு வருது. சரியா, சரி, இப்ப இதை வரைகுல குறைஞ்சு பார்ப்போம் எப்படி வரும்.
எப்படி வரும்? சைபருக்கு சைபர். அடுத்தது 1க்கு 60. இது வந்து 30, 60, 90, 120 போடுவோம். சரியா? 1க்கு 60. அடுத்தது 2க்கு 100. 2க்கு 100. இதுக்கு இடையில வரும். அடுத்தது 3க்கு 120. 3க்கு 120. இப்படி வரும். இப்ப இது என்ன எப்படி வரும்? இப்படி வருமானே. அப்ப மறக்கப்படா 6 மூடுகளுக்கு எப்படி வந்தது? இப்படி கீழ்பக்கம் வளைஞ்சு வந்தா அது 6 மூடு. இப்படி மேல் பக்கம் வளைஞ்சு வந்துக்கு என்ன? அமர் மூடு. விளங்கிட்டா? சரி. அதே மாதிரி அங்க அதுக்கு கீறி பார்ப்போம். அதுக்கு எப்படி வரும்? இதுக்கு என்ன செய்யும்? சைபர்ல இருக்குமா? எப்படி இருக்கும்? ஒரு வேகம் ஒரு வேகத்துல இருந்து ஆனா குறைஞ்சிட்டு வரணும். என்ன இடப்பெயர்ச்சியில இப்ப வேகம் 0ல இருந்து குறைஞ்சிட்டு வர இயலுமா? இல்ல. அப்ப ஆரம்பிக்கக்குள்ள என்ன செய்யணும்? ஒரு வேகத்திலிருந்து என்ன. சரி. அப்பத பார்த்தோம் 10, 20, 30 என்று அதிகரிச்சுட்டு போனது. இங்க 30ல இருந்து குறைஞ்சிட்டு வர மாதிரி எடுப்போம். சரியா? அப்ப 30, 20, 10, 3 செகண்ட்ல சைபர். சரியா? 1, 2, 3, 10, 20, 30. இப்ப சொல்ல பாப்போம். 30, 2, 20. இதை சொல்ல சைபருக்கு எத்தனை இருக்கு? சைபருக்கு 30. சைபருக்கு 30 எதுக்கிட்ட வரும்? YH-ல 30. அடுத்தது 1க்கு 20. அடுத்தது 3க்கு 10. 2க்கு 10. அடுத்தது 3க்கு 0. அப்ப இது என்ன எப்படி வரும்? நேர்கோடு. சரியா? 6 மூடுகள் இப்படி, இது இப்படி வந்தா வேக நேர வரைவில் இது என்ன? அமர் மூடு. அப்ப இங்க வந்து இது வந்து 6 மூடு, இது இங்க 6 மூடு, இது அமர் மூடு, இதுக்கு இங்க அமர் மூடு. விளங்கிட்டா? சரி. அப்ப இதுக்கு சரி. விளங்கிட்டா? 4 இயக்கம். சரி. 2 வரைவு தாரேன். இந்த வரைவுட என்ன இயக்கம் சொல்லு. சரியா? இது வந்து இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இடப்பெயர்ச்சிக்கு என்ன குறியீடு? M. இடப்பெயர்ச்சி நேரத்துக்கு S. சரியா? அல்லது எப்படி போடலாம்? T என்று போடலாம். சரியா? இடப்பெயர்ச்சி நேரத்துக்கு M அல்லது T இப்படி போடலாம். சரியா? S அல்லது T. சரி. இல்ல நீங்க இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இடப்பெயர்ச்சி இங்க நேரம். சரியா? சரி. சைபர் 10, 30, 40. அடுத்தது வந்து இது வந்து வேக நேர வரைவு. வேகம் இது நேரம். சரி. இந்த ரெண்டுக்கும் சைபர் தொடக்கம் 10 செகண்ட் வரை என்ன இயக்கம், 10லிருந்து 30 வரை என்ன இயக்கம், 30லிருந்து 40 வரை என்ன இயக்கம். இந்த 2 வரைவுக்கும் சொல்லுவாப்போம். எழுது. இந்த 2 வரைவையும் எழுதி கீழே சைபர் தொடக்கம் 10 செகண்ட் வரை என்ன இயக்கம், 10லிருந்து 30 வரைக்கும் என்ன இயக்கம், 30லிருந்து 40 வரைக்கும் என்ன இயக்கம். 2 டே. சரி. முதல்ல சொல்லு. நீ செய்ய மாட்டேன் அன்றைக்கு உங்களுக்கு இருந்தாலும் சொல்லு. இதுல என்ன? சைபர்ல இருந்து 10 வரைக்கும் இது என்ன இயக்கம்?
சீரான வேகம். சீரான வேகம். இடப்பெயர்ச்சி நேர வரை விட இப்படி வந்தா சீரான வேகம். அடுத்தது இது என்ன? 10ல இருந்து 30 ஓய்வு. ஓய்வு. அடுத்தது சீரற்ற வேகம். என்ன வேகம்? சீரான வேகம். சீரான வேகம். ஏன் சீரான வேகம்னு சொன்னா? இங்க பாரு, சீரான வேகம் எப்படி வரணும்? இப்படி வரணும் என்ன? இடப்பெயர்ச்சி என்ன கணியம்? காவிக்கணியமா எண்ணிக்கணியமா? காய்கனியம். காவிக்கணியம். அப்ப இதுல இருந்து சீரான வேகம் இது இந்த திசையில போன திசையில இருக்கும்னு சொன்னா இப்படி இருக்கும் என்ன? இப்ப இவர் என்ன நேர்கோடு, இவர் என்ன செஞ்சாரு? இங்க இந்த பக்கம் நேர்கோடு வந்தாரு. அப்ப என்ன என்ன நடந்துச்சு? எதிர் திசையில என்ன செஞ்சுக்காரு? சீரான வேகம். சீரான வேகத்துல போய் என்ன செஞ்சுக்காரு? இந்த இடப்பெயர்ச்சி என்னன்னு சொல்லுவோம். இந்த இந்த இயக்கத்துல இடப்பெயர்ச்சி இந்த வரைபை வச்சு சொல்லுவோம். இந்த இடப்பெயர்ச்சி இந்த இயக்கத்துல இடப்பெயர்ச்சி எத்தனை மொத்தம்? 100. கடைசியா 100 மீட்டர். உங்களோட 100. கடைசி எங்க இருக்காரு? அதே இடத்துல. அப்ப அதே இடத்துல இருந்தா இது எத்தனை இடப்பெயர்ச்சி? இந்த அறிக்கை இந்த ஆய்க்கு இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சியில் இது எத்தனை? இது 0. எங்களோட 100 100 தூரம் பாரு. அப்ப என்ன நடந்துச்சு? ஒரு திசையில போய் எதிர் திசையில என்ன செஞ்சுக்காரு? அதே இடத்துக்கு வந்துக்காரு என்ன? அப்ப இப்படி போனது எதிர் திசையில வந்ததால இது இதுவும் சீரான வேகம் தான். எதிர் திசையில வந்ததால பக்கம் மாறி வந்துச்சு. சரியா? சரி. அப்ப இந்த வரைபை தந்துட்டு இடப்பெயர்ச்சி என்ன கேட்டாச்சுன்னு 0. 0. சரி. இப்ப இதுல என்ன? 10 செகண்ட் எழுதல சார். சரி சார். என்ன முதலாவது என்ன என்ன இயக்கம்? ஆர்முடு. ஆர்முடுகள். இது ஆர்மோடு. ரெண்டாவது சீரான வேகம். இது சீரான வேகம். இது அமர்முடு. அமர்மூடுகள். சரி அவனைண்டா. சார். முதலாவது வரை கூட வேகம் என்ன கண்டுபிடி. இந்த இதுல இயக்கத்துல வேகம் படிச்சு தந்துட்டேன். வேகம் எப்படி கண்டேன்? எத்தனை வேகம்? இடப்பெயர்ச்சி நேர வரைக்குள்ள என்னத்தை கண்டா இது வேகம் வரும்னு சொன்னா 40 ms-1. 40 சொல்றான்டா. என்னண்டாண்டா என்னண்டா? இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. அப்பதான் என்ன சொன்ன? இடப்பெயர்ச்சி நேர வரைகுட என்னது வேகத்தை தருமன்ற ஒரு பாயிண்ட் சொன்ன பாரு. இடப்பெயர்ச்சி நேர வரைவை தட்டி அந்த வரைவு கீழே ஒரு பாயிண்ட் சொன்ன என்ன லீக்காண்டு வாசி. இடப்பெயர்ச்சி நேர வரைவின் படித்திறன் அவ்வியக்கத்தின் வேகத்திற்கு சமனம். இப்ப இதுல படித்திறனை காணு பார்ப்போம். இங்க பாரு, இதுதான் சீரான வேகம். இங்க பாரு இங்க பாரு. அப்ப இதுதான் என்ன? சீரான வேகம். அப்ப இதுக்கு வராது. இதுக்கு ஓய்வுல இருக்கா வேகம் வராது. அப்ப இதுலதான் இந்த கோட்டுலதான் படித்திறனை காணணும். இதை காணுவோம். அப்ப எப்படி படித்திறனை காண்ற? இந்த கோட்டுக்கு படித்திறன் சமன் என்ன? வையின் கீழ் எக்ஸ். வை என்ன? 50 50 10 10. அப்ப எத்தனை வேகம்? 5 5 ms-1. 5 போட்டதுல 5 ms-2 கொடுக்கணும். சரியா? சரி. இதுல ஆறுமூடுகளை காண். இதுல ஆறுமூடுகள் 5 ms-2. 5 ms-2. இங்க ஆறுமூடுகள் காண்றதுக்கு என்னத்தை காணணும்? படித்திறன். படித்திறன் என்ன? இங்க ஆறுமூடுகளை எந்த 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 கோடு? முதலாவது கோடு தான் ஆறுமூடு. சரியா? அப்ப இந்த கோட்டுல படித்திறனை கண்டா 50/10 சமன் 5 ms-2. விளங்கிட்டா?